ஏன்டா தோசைக்காக என்னடா இப்படி அடிச்சுக்கிறீங்க? ரீசெண்டாக கோயம்புத்தூர் போயிருந்தப்ப இந்த கோயம்புத்தூருக்கே ஃபேமஸாக இருக்கிற தல தளபதி அப்புறம் இந்த கபாலி தோசை கடைக்கு தான் போயிருந்தோம். தல தளபதியில் அடிச்சுக்கிற அளவுக்கு கூட்டம் இருந்தனால நான் பக்கத்தில் இருக்கிற கபாலி தோசை கடைக்கு தான் வந்தேன். சரி என்னென்ன கல்லு ஃபுல்லாக தோசையை போட்டு ஏதோ மசாலா தடவிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, தம்பி உனக்கு என்ன ஆர்டர் வேணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடு அப்படின்ட்டாரு. விடுங்கண்ணே கோச்சுக்காதீங்க, எனக்கு ஒரு கபாலி தோசை மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஓரமாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு கபாலி தோசை ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு. ஒரு முரண் இருக்கிற தோசையில சென்டர்ல லெக் பீஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அம்சமா இருந்தது. தல தளபதியில போய் தோசை சாப்பிட்டே ஆகணும்னு பாகுபலி தோசை சொல்லியிருந்தோம். என்ன ஸ்பீடுங்கிறீங்க? 2 நிமிஷத்துல தோசையை போட்டு சப்ளை பண்ணி அடிச்சு நொறுக்குறாங்க. ஏன்னா 2 நிமிஷத்துல தோசை வெந்துருமா அப்படின்னு கேட்டா, கல்லு சூடா இருக்கான்னு கை வச்சு பாரு தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல, இல்லைன்னா இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு அந்த பாகுபலி தோசை மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் ஓடிடுவேன் அப்படின்னு நான் சொல்ல, ஒரு வழியா அந்த பாகுபலி தோசை நம்ம கைக்கு வந்துருச்சு. ஆனா டேஸ்ட் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், பெரிய பெரிய பங்களா வீட்டுக்காரங்களாம் இங்கதான்ப்பா சாப்பிட்றாங்க.